இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம நடவு நட்டது, நாற்று விட்டது, கருதறுப்பு வரப்போகுது. இப்போ அடுத்து நடவு நடுறதுக்காக வயலை தயார் பண்ணுறோம். சென்ற முறை நாற்று விடுற பணியை காணொலியாக போட முடியல. இப்போ இன்றைக்கி நாற்று விட போகிறோம். இந்த வயல் இதுதான் நாற்று விடுற இடம். பாருங்கள், தெரியுதா என்னென்னு. இந்த இடத்துக்கு இது மொத்தம் 13 ஏக்கருக்கு நாற்று போடுறதுக்கான இடம். பாய் நாற்று போடுறதுனால இந்த இடம் போதும். இல்லைனாக்கா இது வழி 3 மடங்கு நிலம் தேவைப்படும். இந்த நிலத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே சும்மா விட்டுருக்காங்க. நாற்று விடுறதுக்குன்னே ஒதுக்கி போட்டு வச்சுருக்காங்க. இதை ஒரு தடவை டிராக்டர் விட்டு ஓட்டி, அடுத்த தடவை 2வது தடவை டிராக்டர் விட்டு ஓட்டி, பரம்புன்னு சொல்லுவாங்க, ஒரு பலகை இருக்கும், அந்த பலகையை போட்டு இழுத்துட்ருக்காங்க. அதனால தான் இப்படி மட்டமாக இருக்குது. இந்த பாருங்கள், தெரியுதா எப்படின்னு. இது நெல் இது மாதிரி தயிர் மாதிரி இருக்கணும். அதுதான் இதுக்கு பண்பட்ட மண். பாருங்கள் எப்படி அழகாக தயிர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது. பாயை விரித்து போட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணை அள்ளி அதில் போடுவாங்க. ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கீங்களாண்ணே? சட்டம் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி. சட்டம் ஒன்று இருக்கும், அதில் பெட்டி பெட்டியாக இருக்கும். அந்த சட்டத்தை போட்டு அது மேலே இந்த மண்ணை அள்ளி போட்டு அது மேலே நெல்லை தூவிடுவாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க. இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த பாயின்னு சொல்லுவாங்க. இது ஒரு காகிதம். அந்த காகிதத்தை விரித்து போட்டு வர வேண்டாண்ணா, காகிதம் இந்த பேப்பரை விரித்து போடுறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. என்ன ரொம்ப அகலமாக இருக்க மாதிரி இருக்குது? சரியாக இருக்குமா? ஓ, இந்த பக்கம் ஒரு பெட்டி, அந்த பக்கம் ஒரு பெட்டி வருமா? எவ்வளோ நாள் இந்த வேலை பார்க்குறீங்க? சரி. இதெல்லாம் சரியாக இது இருக்குது, இப்போ விரிச்சு போட்டிருக்குல்ல. ஒரு இடத்துல வச்சு அப்படியே ஒட்டிக்கிட்டே வந்தால் வரமா, அது மாதிரி பண்ணுறது இல்லையா? இப்போ இந்த பேப்பரை அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே விரிச்சுக்கிட்டே போனால் கடைசி வரைக்கும் வந்துடும்ல. அப்படியா? நல்லா இருக்கா? நல்லா தளதளன்னு இருக்குது இப்போ இது. மிச்சம் வச்சு கார்த்தி தான் வருவார். ஏற்கனவே அவரை வச்சு தான் நட்டது. 7 வருஷம் வைக்கலாமா? அதில் 7 வருஷம் வைக்கலாமா? அது மாதிரி 6 வைக்க பாருங்க. அப்போ தான் சரியாக வரும். ஒரு நெல் 13 பை போடணுன்னு, ஒரு பைக்கு 120 பெட்டி வரணும். பாயை எப்படி விரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நெருக்கி போட்டானா? ஆமாம், போதுமா? இந்த இடைவெளியெல்லாம் இல்லாமல் எனக்கு 27 ஏக்கர் கணக்கு காமிச்சிச்சு. இந்த இடைவெளி இல்லாமல் 27 ஏக்கருக்கு இந்த பட்டி கணக்கு இருக்குல்ல, அந்த பெட்டி கணக்கு வச்சு இந்த நீல அகலெல்லாம் கணக்கு பண்ணும்போது 27 ஏக்கருக்கு போடலான்னுச்சு. பாதிக்கு இது அப்படியே எடுப்பேன். பாதினாலே உங்களுக்கு 12 ஏக்கர் 13 ஏக்கர் வந்துடும்ல. இதை எடுத்து ஆன்லைனில் போடுவேன். பசங்கள்லாம் பார்ப்பானுவா, எங்கள் பசங்க எல்லாம் பார்ப்பாங்க. அது என்ன வேலை நடக்குது, எல்லா வேலையுமே. போன தடவை இது எடுக்க முடியல, நடவுலாம் நிறைய எடுக்கும்ல. இல்லை, முன்னாடி அந்த கேமரா இல்லை அந்த டைமில். பார்க்க அழகாக இருக்கும். இடையில காற்று உள்ள நிறைய பூந்து கிடக்கு, அதெல்லாம் எடுத்துடலாமா? ஓ, வலிச்சிடுவீங்களா? ஆமாம். சரி. சரி. அதில் ஒரு 5 வைக்க சொல்லுங்கள். சரி. அந்த வரப்பில் ஒரு 5, இது ஒரு 2 வரப்பு வைக்க சொல்லுங்கள். அங்கே இதில் எழுது, இங்கே மிச்சம் அங்கே ஒரு 5 அங்கே, ஒரு 2 இதில் இருக்கட்டும். சரி. பாய்க்கலாம் கிடைக்கும். சரி. 12 மணிக்கெலாம் முடிச்சிடலாமா? ஒரே நெல்லா? ஒரே ரகமா? ஒரே ரகம் தான். அன்றைக்கி என்னமோ 42 இது இல்லைன்னு சொன்னியா சித்தப்பா? என்ன ரகம்? ஆமாம். அது என்ன ரகம்? ஓ, உனக்கு 42 கொண்டு வந்துட்டியா? சரி. உனக்கு பிடிச்ச ரகம் தானே அது?
சரி சரி அதான் நீ வேற நெல் நினைச்சு ஆமாம் ஆமாம் போடட்டும். ஆ அது நெல் அள்ளி பார்த்தா ஆ அது வயசுக்கு கூட 140 நாள் நாங்க ஆமாம் ஆமாம் கோடை நடவு தள்ளி போயிடும். அப்புறம் அந்த தள்ளி போயிடும் அப்படின்னு தான் உனக்கு போன் அடிச்சது. குருவையும் தள்ளி போயிடும். குருவையும் தள்ளி போயிருந்தா அப்புறம் நான் 42 எடுத்துட்டு வா அப்படின்னது சரி 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 சொன்னா. அப்புறம் 42 எல்லாமே 42 தான். சரி சரி அப்போ அப்படியே போட்டுக்கிட்டு வர வேண்டியது தான். போட்டு வர வேண்டியது தான். தண்ணி கச்சியமா உடஞ்சிருக்குல்ல, தண்ணி இல்லை. ஆ நான் தான் அப்புறம் லேசாக இங்கே ஒரு மடம் அங்கிட்டு கிழக்க ஒரு மடம் வச்சு விட்டேன். சரி சரி அதான் பக்குவமாக இருக்குதான், சரியாக இருக்குதான் சொன்னார். நானும் புண்ணியமூர்த்தி இந்த பரம்பரை வச்சு அப்படி இழுத்து வச்சிருக்கோம். ஆ அது மாதிரி சீர் பண்ணானு ஆ ஏன்னா சேத்தநாத்தை விட போற அப்படின்னாங்க. ஆ நீங்க கூட போட்டது இது மாதிரி போடல. ஆமாம் ஆமாம் இவ்வளோ அளவுக்கு தளர்ச்சியாக இல்லை அது. அளவுக்கு நீங்க தலைச்சியே மட்டமா படுத்தல. பூண்டு கிட்டெல்லாம் அரிச்சு ஓஹோ பூண்டெல்லாம் அரிச்சு வெளியே கொண்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் ஆ அரிச்சு வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ உனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்கு. ஆ எப்படின்னா பொம்பளையில விட்டு இந்த பூண்டு இருக்கு பாரு வரப்புல, ஆ பெரிய பெரிய பூண்டை ஆமாம் அதெல்லாம் அறுத்து கொண்டாந்து ரோட்டு பக்கம் தள்ளிடணும். சரி 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 தள்ளிட்டு இது மாதிரி களைக்கொடி அடிச்சு விட்டுன்னு வச்சுக்க, ஆ வரப்பை வெட்டி உள்ளுக்கு போட்டா புல்லு முளைக்காது. சரி 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 வாங்கினாலே ம் சிம்மி கோல்டு வாங்கி ஆ களைக்கொடி பிடிச்சி விட்டோம்னு வச்சுக்க, ஆ நாளே உள்ளுக்கு இறக்க வேண்டியது இல்லை. ஓ ஓ ஓ தேவை கிடையாது. அப்படியா இந்த நெல்லை தூக்கிட்டு போய் அங்கங்கே வைக்கிறாங்க. இந்த நெல் என்னென்னா ஏற்கனவே விதை நெல் வாங்கியிருந்தோம். இந்த ரகம் வந்து ஏடிடின்னு நினைக்கிறேன், 42. பொதுவாக இங்கே விவசாயிகள் அதை வந்து 42ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதை என்ன பண்ணணுன்னா முந்தா நாள் வந்து அதை தண்ணியில் தொட்டியில் அப்படியே மூட்டையோடு தூக்கி போட்டிருந்தோம். அது நல்லா ஊறி வந்தோடனே இப்போ நேற்று வந்து அந்த மூட்டையை தொட்டிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா வந்து நல்லா ஊறி அதுக்கு பிறகு மூட்டையோடு இருந்துச்சுன்னா நிறைய முளைப்பு திறன் இருக்கும், எல்லா நெல்லும் முளைச்சி வந்துடும். வீட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு துணியில் பாசி பயிரை கட்டி அப்படியே முடிச்ச மாதிரி வச்சுருவாங்க. அது வந்து அடுத்த நாளோ வந்து அந்த விதைக்கு தகுந்த மாதிரி முளைச்சி வரும். அந்த இதுதான் இறுக்கமாக இருக்கும்போது நிறையா விதைகள் நல்லா முளைச்சி வரும். அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அது அந்த 5 மூட்டை வைக்கிற இடத்துல கணக்கு வச்சுக்கோங்க. அது 5னாக்கா 2 10 600 ரூபாய் கரெக்டு தான். 5 மூட்டை முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இல்லை 5 மூட்டை போட்டுக்கிட்டே வர்றீங்கள, எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு இது பண்ணி வச்சுருங்க. ஒரு இந்த இந்த அண்ணன் இந்த எதிர்க்குள்ள சாக்கில் போட்டுக்குள்ள வள. ஆமாம், அதை எடுத்து நல்லா உதறி விடுங்க. ஆனால் சுண்டலாக இருக்கும். முளைப்பு கொஞ்சம் ரொம்ப அதிக அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இது நைட்டு கரையத்துல தானே அப்படியே இருக்கும். இன்னைக்கு சாயங்காலம் முளைப்பெல்லாம் வள வந்துடும். போன தடவை நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. 2 மணிக்கு மேலே பார்த்து முடிச்சுக்க முளைப்பு விட்டாது. சிறப்பு இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. இது வேலை இது இல்லை இன்னமும் மூட்டை பிரிக்க வரும் போகிறேன். போன தடவை நாங்கள் 12 மணிக்கெல்லாம் போட்டுட்டோம். அடுத்த நாள் 12 மணிக்கு தான் எடுத்தோம். அதனால தான் அது. அதனால ஒன்றும் இல்லை நமக்கு, இன்னும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ மண் ரொம்ப ஏற்றிடாம லெவலாக பார்த்துங்க. சட்டை கையில் வச்சுருது இல்லையா, கேட்கும் போது கொடுத்தா தூக்கி நிற்காம சேர்த்து அசந்து போயிடுவேன். காற்றெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வெளியில் ஏற்றிட்டுருங்க. நீட்டாக செஞ்சுருவாங்க. நாங்கள் தண்ணி வந்து பார்த்துட்டு நேரத்தில் பார்த்தா எல்லாம் அங்கிட்டு உப்பிட்டு கிடக்கும். என்ன செய்யணும், வர இடத்துல கையில் ஓட்ட போட்டு விடணும் சென்டரில். சரி சரி தூக்கிட்டு இருக்கும் மேலே. சரி 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 ஓட்ட போட்டு விடணும், கீழே உட்காந்துரும். சரி சரி இந்த சட்டம் அளவு என்ன? 2 அடி வரும். 2க்கு 1 15 வரும். 2க்கு 1 2க்கு 1 வராது, 15 உள்ள வரும். உள்ளளவு கணக்கு சொல்கிற ஒரு அடி ஒரு கணக்கு இருக்கும். அகலம் இருக்குல்ல உள்ள, ஆமாம், அது வந்து 15 தான் இருக்கும். 11 இன்ச்சு, 1 இன்ச்சு கம்மியாக இருக்கும் ஒரு அடிக்கு. ஆனால் அந்த சேர் எடுக்கும்போது விலகி போயிடும், இல்லை கேட்க உள்ள மிஷினுக்கு போகாது. அதனால்
1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறது மிஷினுக்காக. ஆமாம். மிஷினுக்காக தான் இது. மிஷினுக்குள்ளே தூக்கி தூக்கி வைக்கிறதுக்கு தான். நானே இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம். நம்ம நான் மிஷினை தான் போட்டு வர்றாங்க. ஆனால் நம்மளுக்கு நான் இல்லை, போய் பார்த்ததில்ல. ஆமாம் நிறைய பேருக்கு போட்டுக்கணுங்க. நான் இங்கே இப்போ தான் வந்து தெரியுது ஓட்டுறது. நீங்கள் இங்கே நான் கன்னியாகுமரி கன்னியாகுமரியா? சரி சரி வச்சுக்க. நல்லா சேரு கொஞ்சம் சேர்த்து கறி சொல்லிடுச்சு. மண்ணு சேர்த்து கறி. அந்த நட்டாலே பாயிண்ட் இருக்கு. இதுக்கு வந்து இப்போ இது எப்படி வந்து 101 பொட்டிக்கு வந்து 120 பாக்ஸ் வரும்னு எப்படி கணக்கு வரும்? மூட்டை என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? அப்படியா? இது சரியாக இருக்கணும், இல்லாட்டி நமக்கு இடங்க காணாமல் போயிடும். கரெக்டாக சார். அதிகமாக எனக்கு பாய் போடுறது அதிகமாக தெரியுது எனக்கு. சரி சரி சரி. கரெக்டாக உங்களுக்கு ஒரு பைக்கு ஒரு சிப்பத்துக்கு வந்து 120 கேக்கு. அது கணக்கு பண்ணிக்கிங்க. சரி சரி சரி. 130 போடணும். ஏதா ஒரு சிப்பத்துக்கு 130 ரூபா போட முடியாது. மிஷின் நடுறதா? மிஷின் நடக்குது. எப்படி 130 போடுவாங்க? நான் 120க்கே நான் கம்மியாக 5 கேக் கம்மியாக போடணும்னு சொன்னேன். கையில் வச்சு பைக்கில் கிலோ எனக்கு வேண்டாமா உங்களுக்கு? இது போதில்ல, ரோட்டில் வச்சுட்டு போங்க. கட்டி போயிட்டு இருந்தது. என்ன பண்ணுறது போட்டது பாண்டி? ஆமாம் 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 ஆமாம். அதான் பார்த்து நான் போட்டது எனக்கு தெரியாது. இதே மாதிரி தான், இதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து ஒரே சட்டத்தில் 8 தான் இருக்கும். அப்படியே 8 8 2 நாள் பிடிச்சி எடுக்கணும். 4 நாள் 8 2 நாள் பிடிச்சி எடுக்கணும். இது கைக்கு அடக்கமாக இருக்குது. இதை எங்களுக்கு வண்டியில் கொண்டு வரது சைடில் கட்டினமா உட்காந்து. ஆமாம் ஆமாம். இதான் இதே அளவுக்கு போடுங்க நெல். இதில் தான் நெல் போகணும். ஒரு பையை அள்ளிட்டோன்னா எவ்வளோ கணக்குன்னு பார்த்துக்கலாம், எத்தனை பெட்டி வருது. அதான் இது மொட்டை வேலை அவ்வளோ வாங்கி பண்ணியிருக்கோம்ல. வயநாடாக இருக்கும். மொட்டை மாடித்தே அப்படியே சூப்பராக கை நாற்று கூட போடுறது. போன தடவை அந்த மண்ணில் வந்து நெல் கிடந்து கருதறுத்த நெல் கிடந்து கலப்படமாகி போச்சு. இது இப்போ நாற்றுக்குன்னே விட்டது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரே மூட்டையில் தானே எடுக்கிறோம், 2 மூட்டையில் இதில் எடுத்து இங்கே ஒரு பண்ணை எடுத்து போயிருக்காங்க. அந்த மூட்டை நம்ம ரோடில் அந்த மூட்டை எவ்வளோ வருதோ அதோட ஒரு மையம் ஒரு அடையாளம் வச்சுட்டு. சரி சரி சரி. அவருக்கு பார்த்தாலும் பத்தெல்லாம் கூட குறைச்சி எடுத்துக்கிறோம். இருந்தாலும் ஒரு கணக்கு தெரியணும்ல, யாருக்கு என்ன இப்படி என்ன போட்டோம்னா. இது வெந்த நெல்லுப்பா. அது ஒரு மூட்டை கணக்கு பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். எத்தனை பெட்டி வந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி நெருக்கி போடணுமா இல்லை கொஞ்சம் கலக்க போடணுமா? சரி. 8 9 10 11 12 13 14 15 16 சரி சரி 19 20 21 22 23. அடிக்கிட்டோம். சரி சரி. இது மாதிரி ஒன்று வச்சு இழுக்கிறாங்களே, அது மிஷினு. அது நமக்கு செட் ஆகாது. அது சரியாக வந்து 120 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டோம்னாக்கா கரெக்டாக ஒரு மூட்டைக்கு வந்து 120 பாயிண்ட் வந்துடும். நெல் கொட்டுமா? ஆமாம். 150க்கு வச்சுட்டோம்னாக்கா 150க்கு வந்த மாதிரி பெட்டி அதிகமாகிடும். 100 பெட்டியும் இருக்குதாம்மா. 100 பாயிண்ட் வச்சுட்டோம்னா ஒரு மூட்டைக்கு 100 பெட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நவீனமாக ஆயிடுச்சு. எல்லாம் மாறிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏதோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நமக்கு. இல்லாட்டி அவன்கிட்டே போய் நாற்றை விட்டு அங்கேருந்து அள்ளிக்கிட்டு வந்து அவனுக்கு காசு கொடுத்து 10,000 ஆளு கூட பிடிக்கும். 10 15,000 கூட அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பெரிய அலைச்சல் வேறு நமக்கு. இப்போ இந்த சட்டத்தில் மேலே உள்ள ஒரு நெல்லெல்லாம் அப்படியே உள்ளே தள்ளிவிட்டு வர்றீங்க. அதானே அந்த நெல் எங்கே போகுதுன்னு கவனிச்சானா. எத்தனை ஒரு அண்ணன் கூட இருக்கா? சரியாக வரும்னு நினைக்கிறேன். 120 கிட்ட. சொல்லுண்ணா. 2 பை உடம்புல இருக்கு. 2 பை உடம்புல இருக்கு. 2 பையா பாக்கி? ஒரு வருஷத்துக்கு 2 பை ஓடுன்றீங்களா? தத்தம்ட்டும் ஒரு பை ஓடி இருக்காப்பா. ஆமாம், அதுக்கு பிறகு ஒரு 1.5 பை ஓடும். 2 பையன்னா அது 2.5 இது 2.5 5 5 5 5 2 7.5 7.5 8.5 9.5 3.5 பைக்கு குறையுதுண்ணே. இடம் பத்தாது போல இருக்கு 3.5 பைக்கு. வந்துடும் வந்துருப்பா.
இது 50 அந்த லைன் ஆ அவங்க இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறது 50ஆ? ஒரு பாட்டு ஆ தார் ஒன்று பிடிங்கி வச்சுருக்கேன். ஆ ஓ அது வரைக்கும் 50ஆ? 50 2 100 சரியாக இருக்கும் போல இருக்குது. 110 15க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அப்போ கணக்கு தெரியும். ஆ ஆ ஆ அது பெரிய சட்டம் தேவையில்லாதது. அது 2 ஆள் தூக்கி வைக்க 2 ஆளுங்கிட்ட இருந்து போட அது வந்து புரிய. நான் இப்போ தான் பார்க்குறேன் நாற்று போடுறது. வரது வருஷம் நாற்று போட்டிருக்கோம், ஆனால் தெரியாது. நம்ம இங்கே இல்லை அது போடுறது. ஆமாம் ஆமாம். போன தடவை எனக்கு தெரியாது. ஆள் அழைச்சிட்டு வந்து போட்டு நின்று பார்த்ததுல தான். வீட்டுக்கு எலக்ட்ரிக் வாங்கினது 1 லட்ச ரூபா வந்துருக்கு. ஆமாம் ஐயோ என்னெல்லாம் பயமுறுத்திச்சு. நான்லாம் வந்து இவ்வளோ சம்பாரிச்சு அதை கொண்டு வீட்டில்